மச்சான் 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 நல்ல நண்பன் வேண்டும் என்று காக்காவோட கூட்டல் தான் முட்டை போடும். என்னடா முதல் நாளே முட்டை முட்டைங்கிறாரு, சகுனமே சரியில்லை. வீட்டுக்கு போனப்ப ஏதோ சௌகர் ஜானகி நடிச்ச பழைய பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாக்குள்ள போன மாதிரி இருந்தது. ஒத்த ரூம், அதுல பாதி செத்த அப்பா, அவங்க அம்மா இருமலா, சாரி நிர்மலா, கல்யாணம் ஆகாத ஜக்கா அக்கா, செந்திலோட அம்மா ரிட்டையர் ஆன ஸ்கூல் டீச்சர், டயர்டே ஆகாம புலம்பிட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம் கமிஷன் கிட்ட பேசணும். என்ன தம்பி, நீங்களே ஒரு மனித வெடிகுண்டுன்றாங்க. இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் சார். வேணா என் ரூம்ல வந்து சர்ச் பண்ணுங்க சார். அது ஹாஸ்டல் ரூம்ல இல்லன்னு எனக்கு தெரியும். அத நீ பின்னாடி எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். கண்ணுக்கே தெரியாம குண்டு போடுறதுல நீ எக்ஸ்பர்ட் ஆமே. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்துடுச்சு. This is a very very important case in the city. அது இப்ப சிபிஐக்கு கை மாறி இருக்கு. We will be there any time. அது வரைக்கும் நீ காலேஜ் ஹாஸ்டல் விட்டு எங்கேயும் போக கூடாது. நீங்க யாரோ நினைச்சேங்கிட்ட. Hands up! டேய் அப்பா தூக்குடா. ஓடுடா ஓடு. டேய் டேய் எந்த பக்கடா போடுடா. டேய் எங்க அப்பாடா. டேய் எங்க அப்பா. இவன் யாருன்னு சொல்லிடு, இல்லாட்டி உங்க அப்பா காசிக்கு பதிலா கக்கூஸ்ல கரைச்சு. எங்க அப்பா கிட்ட கொடுத்துறா. அப்ப உண்மையை சொல்றியா இல்ல கரைச்சிடும்? அப்பா அதுக்குள்ள எல்லாம் கொண்டு வர சுட்டுருவேன். நீ ஃபிகரா இருக்குனா நான் பிளேஸ் எடுத்துடுவேன். டேய் கோ பாரு மூணு எண்ணுவா. டேய் சந்து கொட்றா உங்க அப்பா இதுல. ஒண்ணு நாங்க செத்தா கூட பரவாயில்லடா, உன் அப்பனை இத கரைக்க விட மாட்டோம். ரெண்டு உன் அப்பனோட ஆத்ம சாந்தி அடையாம இந்த கக்கூசை சுத்திட்டு இருக்க போறாடா. என்னடா சொம்பல அப்பா இல்ல, தப்பான சொம்ப எடுத்துன்னு வந்துட்டோம். சொம்பு காலியா இருக்குது. காலியா? காலி பண்றா காலி பண்றா காலி பண்றா காலி பண்றா காலி 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 அப்பற காலி பண்றா காலி பண்றா அப்பற காலி பண்றா அப்பற காலி பண்ணு. எங்க போயிட்டு ரியா? I was worried. ரியா வந்து அவங்க புது வாட்சை தொலைச்சிட்டாங்க, அதான் தேடிட்டு இருக்காங்க. What? You lost the watch? No worries ராகேஷ், வேற வாட்ச் வாங்கிக்கலாம். Nonsense. Thank you. Ria, it's 4 lakhs, Ria. 4 lakhs. 4 lakhs? என்னோட வாட்ச் 400 ரூபா தான், அதே டைம் தான் காட்டுது. Shut up. ரைட் விடு. How can you be so careless, Ria? This careless attitude is just disgusting. That was a limited edition watch. You just lost it. ஊசல கேசனால போய் தொலைச்சல. இனிமே டின்னர்ல உன்னோட அந்த பாட்டி காலத்து வாட்சை கட்டிட்டு போ. என்ன முறைக்கிற? இப்போ ஆரம்பிச்சு. இதுதான் உன்னோட மெச்சூரிட்டியா? I can't handle this. முதல்ல அழகா நிறுத்திட்டு போய் வாட்சை தேடு. Damn it. She doesn't get it. It's a branded watch, man. She just doesn't get it. What? இந்தா உன் 4 லட்சம் ரூபாய் வாட்ச். இதுக்கு வேற கையை தேடிக்க. கழுத. Excuse me? அவன் மனுஷனே இல்ல, பிரைஸ் டாக். Listen. அவனை கல்யாணம் பண்ணிட்டா உங்க லைஃப்ல பிராண்ட்ஸ் இருக்கும், அதோட பிரைஸ் லிஸ்ட் இருக்கும், ஆனா லைஃப் இருக்காது. ஹலோ. நான் வேணா டெமோ காட்டட்டுமா? அவனோட ஷூ விலை என்னன்னு தெரியுமா? நான் கேட்க மாட்டேன், அவனே சொல்லுவான். Just watch. Largest human being ever created in this world. Life is a brand. Even God is a brand. That's why I have branding. Without a brand, you're nothing. It's not a minor thing, you know. Gosh! Shucks! You fool! Yeah, $300 shoe and $30 for Ambare. My $300 shoe. How am I going to walk now? Oh my God. பாத்தீங்களா? எஸ்கேப் ஆயிடுங்க. ஃப்ரீ அட்வைஸ். கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. Mozzarella, hey mambo, a mambo Italiano mambo, a mambo, mambo. Just one enchilada.
Hey mambo. Hey mambo. Mom. அந்த ராகேஷா பிரகாஷ் ராஜ்லாம் விஜயா மாற முடியாதுரியா அவன் கழுத்தை கட்ட போறது தாலி இல்ல பிரைஸ் டேக் ஷட் அப் வெங்கட் ராகேஷ் இப்போ கம்ப்ளீட்டா மாறிட்டான் அவ இப்பெல்லாம் பிராண்ட் பிரைஸ் பத்தி எல்லாம் பேசுறதே இல்ல My true love, Rohit Balcharwani. ஏங்க நீங்க சட்னி திங்கறீங்க? சார் அது உங்க சட்னி சார். இப்ப டைம் ஆச்சு. நான் ஷெர்வானிக்கு என்னடா பண்ணுவேன்? சார் சாரி சார். கிவ் இட் 2 minutes சார். நான் உடனே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துறேன் சார். ஒதுங்க சார். Go man go, get it go. எவன்டா சட்னியை கண்டுபிடிச்சவன்? அப்பா ஒத்துக்க மாட்டார். போடா, தைரியமா போய் உங்க அப்பா கிட்ட பேசு, மனசு விட்டு பேசி புரிய வை. இன்னைக்கு நீ பயந்து விட்டுட்டனா சாகுற வரைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியலையேன்னு நினைச்சு வேதனைப்படுவடா. எல்லார் லைஃப்லயும் ஒரு கட்டத்துல எந்த பக்கம் போறதுன்னு முடிவு பண்ற ஒரு முக்கியமான சூழ்நிலை வரும். இந்த பக்கம் போனேன்னா கேம்பஸ் இன்டர்வியூ, இன்ஜினியரிங் வேலை, ஃபேக்டரி வாழ்க்கை. அந்த பக்கம் போனேன்னா காடு, மிருகங்கள், போட்டோகிராஃபி. உன் வாழ்க்கையை மாத்த போற அந்த நிமிஷம் இதுதான். முடிவு பண்றா.